8ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். வேலை எதுக்கு? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு தான் வேலை. பைபிள் அப்படி தான் சொல்லி வேலை செய்யணும். ஏன் செய்யணும்? குறைச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ ஏன் பழப்பு என்ன ஆகுறது? இதை கொடுக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? திரும்ப கொடுக்குற விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை நம்ம செயல்படுத்தி வைக்கிறோம். கர்த்தர் நமக்கு நம்முடைய கரங்களை திடப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த விதத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது, நமக்கு ஒரு பெரிய செழிப்பு உண்டாகுது. அப்படி தான் நாம் பிழைக்கணும். நம்முடைய பிழைப்பு வந்து வேலை செஞ்சு கிடையாது. அப்போ கர்த்தர் நம்மை குறித்து பெரிய பெரிய நோக்கங்களையும் திட்டங்களையும் வச்சிருக்கிறார். அதை அனுபவித்து நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேலையை நம்பி இல்லை, நம்ம கையில் வர வருமானத்தை நம்பி கிடையாது. அவருடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கும் பொழுது ஏராளம் தாராளமாக நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். நான் சொல்கிறேன், சவாலாகவே சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட நீங்கள் ஏழையாகவே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஒரு பெரிய ஒரு பொருளாதார விடுதலையே உங்களுக்கு கட்டளையிடுவார், உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். மேலே வருவீங்க நீங்கள் கண்டிப்பாக. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமீன். ஆமாம். இது லைவ் போயிட்டு இருக்க. சரி பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நம்ம பல வாரங்களாக நம்ம புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தியானித்து கொண்டே வருகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பவுல் இங்கே கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார், ஒருவன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தது. என்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த வார்த்தையை மதித்து அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு. இப்போ நாம் யாரு? புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். புது சிருஷ்டிகள்னா என்ன பாருங்க, வெளிப்புறமா எந்த மாற்றமும் நமக்கு ஏற்படலை, ஆனால் உள்ள ஒரு பெரிய மாற்றம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெளியே எந்த மாற்றமும் இல்லை. கருப்பாக இருக்கிறேன் நான், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கருப்பாக இருந்தேன், இப்பவும் கருப்பாக தான் இருக்கிறேன். உடனே கலர் ஆகிடல, ஆனால் ஒரு நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பேன் நான். எனக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி வெளிப்புறமான எந்த மாற்றமும் ஏற்படுறது கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுனால நான் என்ன ஆகியிருக்கிறேன்னா புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறேன். எங்கன்னா உள்ள, சும்மா வெளியே பார்த்து பயந்துட்டு இருக்கக்கூடாது, ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துடக்கூடாது. உள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்போ என்ன பண்ணா அதை பேச வேண்டும். உள்ள பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. எவ்வளோ பெரியவர்? வானம் என சிங்காசனம், பூமி பாதப்படி நிற்கிறார். அவ்வளோ பெரியவர் உள்ளகிறாரு. 2வது வாரத்தில் நாம் தேவனுடைய ஒரு என்ஜினாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அதை குறித்து பார்த்தோம். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்க இருக்கிறேன், நீ மலைகளையே மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கொப்பாக்கி விடுவாயின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? உள்ள நான் யார? உள்ள இருக்கிற இன்னர் மேன், உள்ளான மனுஷன்ல இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் எண்ணம் வரணும், மேலோங்கணும். 2வது என்ன, தேவன் ஒரு புது சிருஷ்டியா மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உள்ள கடவுளுடைய என்ஜின் மாதிரி மாற்றி இருக்கிறார். மேல அப்படியே தான் 1970 வந்து ரிலீஸ் ஆன கார் மாதிரி. ஆனா உள்ள இருக்கிற என்ஜின் வந்து ஏரோப்ளைன்ல இருக்கிற என்ஜின் தூக்கி வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நினைங்க. இப்போ பாடி வந்து அதே பாடி தான், ஆனா உள்ள இருக்கிற என்ஜின், உள்ளான மனுஷன், அந்த உள்ளான மனுஷன் வந்து ஒரு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரம் மாதிரி ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய மெஷின் மாதிரி. We are God's engine, we are God's machine, threshing machine. உள்ள ஒரு பெரிய என்ஜின் மாதிரி ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால பிரச்சனைகளை பார்த்து அதையே ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்க கூடாது. அந்த பிரச்சனைகள்லாம் நொறுக்கி மிதிச்சு நொறுக்கி அதை தூள் தூளாக்கக்கூடிய வல்லமை உள்ளே இருக்கிறது. எங்க? உள்ளான மனுஷன்ல, புது சிருஷ்டி. அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? உள்ளான மனுஷன்ல தேவனுடைய ஸ்டோர் ஹவுஸா நம்ம மாற்றப்பட்டுருவோம்.
தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்தது. இருக்கு அவருக்குள்ள. யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள்ள. இப்ப இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாரு. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாம் இருக்கிறீர்கள் அப்படின்னா எல்லாமே உள்ள இருக்கு. உள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். எந்த குறையும் கிடையாது. நமக்கு எது வேணும்னாலும் என்ன பண்ணலாம், உள்ள இருந்து நம்ம எடுக்க முடியும். யோசேப்பு பாருங்க, பட்டணங்கள் தோறும் பண்டசாலையை உண்டாக்குனாங்க. அந்தந்த ஊரினுடைய பட்டணத்தினுடைய தானியத்தை அங்கங்க ஸ்டோர் ஹவுஸ்ல சேர்த்து வச்சான், சேமித்து வச்சான். பாருங்க எவ்வளவு தானியம், எண்ணிறந்த கடற்கரை மணலை போலத்தனையான தானியத்தை சேமிச்சு வச்சான். நம்ம பார்த்தோம். எல்லாம் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு, ஏற்கனவே இதெல்லாம் கேட்டாச்சு, சும்மா ஞாபகப்படுத்துறேன். யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி இருக்கான். எல்லா ஸ்டோர் ஹவுஸும் ஃபுல்லு. 7 வருஷம் நல்ல விளைச்சல். அந்த விளைச்சல் எல்லாம் கொண்டு போய் அந்த பண்டசாலையிலே தானியங்களை கட்டி வைக்கிறான் பாருங்க. இப்ப ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, பஞ்சம் வந்துச்சு, ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, பார்வோன் இடத்துல ஓடி வருகிறார்கள். ஏன் பார்வோன்ட்ட வராங்க? அவன் தான் ராஜா, அவன் தானே கொடுக்கணும். அவன் சொல்றான், என்கிட்ட வராதீங்க, யோசேப்பு கிட்ட போங்க. யோசேப்பு கிட்ட வந்து ஜனங்கள் முறையிடுறாங்க, ஐயா தானியம் இல்லை, எங்களுக்கு சாப்பிடுறது இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு. உடனே யோசேப்பு போய் அந்த தானிய கிடங்குகளை சாலையை சாவி போட்டு திறந்து ஜனங்களுக்கு தானியத்தை என்ன பண்றான், கொடுக்கிறான். நான் சொல்றேன், இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸா நாம இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு சுகம் வேணும்னா நாம தான் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நாம நல்ல சுகமா இருக்கணும், நாம ஆரோக்கியமா இருக்கணும், நாம செழிப்பா இருக்கணும், நாம ஆசீர்வாதமா இருக்கணும், குறைச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு நாம இருக்கணும். இதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அவர் தலையா இருக்கிறார், நாம சரீரமா இருக்கிறோம். அவருடையதெல்லாம் நம்ம மேல இருக்குது. அவருக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்குள்ள இருக்குது. அவர் திராட்சை செடி, நம் கொடிகள். அவருக்குள்ள இருக்கிற அதே சத்து, வல்லமை, சக்தி எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது. அப்ப நாம அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை குறை உள்ளவர்களா இருக்கிறார்கள். நிறைய பிரச்சனைங்க, நிறைய கடன் தொல்லை, நிறைய பண பிரச்சனை, எங்க போறதுன்னு தெரியலங்க அப்படின்றாங்க. இல்லங்க, உள்ள பாருங்க, உள்ள புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் அப்படின்னா உள்ள எல்லாம் நிறைவா இருக்கிறது. உள்ளான மனுஷனை கடவுள் தம்முடைய ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி மாத்தி இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணும், உள்ள இருந்து எடுக்கணும். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புது சிருஷ்டினா என்னன்னா, நாம் தேவனுடைய நீரூற்றாய் இருக்கிறோம். we are God's fountain. உள்ள கடவுள் என்ன பண்ணிக்கிறார், நம்மள ஒரு பெரிய நீரூற்றை போல மாற்றி இருக்கிறார். இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். சொல்றாரு, ரட்சிப்பின் ஊற்று. நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், உள்ள ஒரு ஊற்று இருக்கு, ஊற்றுகள் இருக்கு, நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஆங்கில வேதாகம் சொல்லுது, therefore with joy. பாத்தீங்கன்னா, with joy, சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட. பாருங்க, ஒண்ணு இல்லைன்னா தான் மகிழ்ச்சி இருக்காது, கவலை இருக்கும். ஒண்ணு இல்லைன்னா ரொம்ப கவலை. ஆனா மகிழ்ச்சி இருக்கு. ஏன் மகிழ்ச்சி இருக்குன்னா, with joy will you draw water from the wells of salvation. wells அப்படின்னு சொன்னா கிணறுகள், ஊற்றுகள். மகிழ்ச்சியோட மொள்ளணும். இப்ப என்ன பண்ணணும், டிரா வாட்டர். இப்ப என்ன பண்ணணும், தண்ணீரை மொண்டு எடுக்க வேண்டும். உள்ள இருக்கு பாருங்க, கிணறு வெளியே இருக்கு அப்படின்னா தான் பிரச்சனை. ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணணும், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும், யாராவது ஒரு ஊழியக்காரத்தில் போகணும், பக்கெட் எடுத்துட்டு போகணும், குடத்தை எடுத்துட்டு போகணும், அண்டா குண்டாலாம் எடுத்துட்டு போகணும். ஏன், அவர்கிட்ட ஏதாவது இருக்கும், அவர் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவார், அதை ரொப்பிட்டு இங்க நம்ம எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். அந்த தண்ணி காலி ஆச்சுன்னா மறுபடியும் அடுத்த வாரம் அந்த பக்கெட்டை தூக்கின்னு ஓடணும். அப்படி இல்லை, வெள்ளு வெளியே இருக்குதுன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா வெள்ளு உள்ளே இருக்கு. ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து
பாத்தீங்களா, அது பன்மையில சொல்லப்பட்டு ஊற்றுகள். ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். தண்ணி மொண்டு கொள்றது சேர்ந்துறது பாத்தீங்கன்னா, ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுல வந்து தண்ணி இருக்கு. தண்ணி எங்க இருக்குது? ரொம்ப ஆழத்தில் இருக்கு, மேல இல்ல. சில கிணறுல மேலேயே இருக்கும், ஆனா சில கிணறுல கொஞ்சம் ஆழத்துல தண்ணி இருக்கு. என்ன பண்றோம்? பக்கெட்டை கயிறுல கட்டுறோம், பக்கெட்டை உள்ள விடுறோம். இந்த பக்கெட் நேரா உள்ள தண்ணியோட போய் டச் ஆகுது. அப்புறம் அந்த பக்கெட் ஃபுல்லா தண்ணி வந்துடுது. என்ன பண்றோம்? டிரா பண்றோம், வாட்டரை டிரா பண்றோம். அந்த மாதிரி உள்ளான மனுஷனிலே தேவன் உள்ள ஒரு பெரிய ஊற்றை வைத்திருக்க, ஊற்றுகளாக மாட்டி இருக்கிறார். நம்மள பெரிய பெரிய நீரூற்றுகளாக மாட்டி இருக்கிறார். பல கிளைகள் இருக்குது இந்த நீரூற்றுக்கு, பல கிளைகள் இருக்கு. சுகம் தேவை அப்படின்னு சொன்னா அது ஒரு நீரூற்றா இருக்குது, சுகம் என்கிற ஒரு நீரூற்று. அப்புறம் பொருளாதார ஆசீர்வாதம்னா அது ஒரு நீரூற்று, குடும்ப சமாதானம்னா அது ஒரு பெரிய நீரூற்று, சந்தோஷம்னா அது ஒரு பெரிய நீரூற்று, வெற்றி அதுக்கு ஒரு பெரிய நீரூற்று. உள்ள ஏகப்பட்ட நீரூற்றுகள் இருக்குங்க. உள்ள ஏராளமான ஊற்று இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ அந்த ஊற்றில இருந்து என்ன பண்ணணும்? தண்ணீரை எடுக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், சங்கீதங்களின் புஸ்தகத்துல, சங்கீதங்களின் புஸ்தகம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊற்றை பத்தி சொல்லியிருக்கு. 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நல்ல கவனிங்க, ஒரு நதி இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் வாட்டர் பாடி. நதின்றது வந்து ஆறை விட ஊற்றை விட கொஞ்சம் பெருசு. அவ்வளோ பெரிய நதியே உள்ள இருக்கு. எங்க இருக்கு? உள்ளான மனுஷன்ல இருக்கு. வேதம் நம்மை குறித்து, ஒரு மனிதனை குறித்து சொல்லும்போது ரெண்டு மனுஷன் இருக்காங்க. ஒன்னு உள்ளான மனுஷன், இன்னொன்று வெளிப்புறமான மனிதன். வெளிப்புறமான மனுஷன் இந்த சரீரம், உள்ளான மனுஷன் நம்முடைய ஆவி, ஆத்மா. இதைத்தான் உள்ளான மனுஷன் சொல்லுது. இந்த உள்ளான மனுஷன்ல தேவன் ஒரு நீரூற்றாக மாற்றி இருக்கிறார். உங்களை என்னையும் ஒரு நதி மாதிரி மாற்றி இருக்கிறாரு. உள்ளான விதத்துல ஒரு பெரிய நதியாக மாற்றிருக்கிறார். ஹியூஜ் வாட்டர் பாடியா மாத்தி இருக்கிறாரு. அது என்ன பண்ணுது? அது நீர்க்கால்கள். அதனுடைய சோர்ஸ் எங்க? தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பாத்தீங்கன்னா ஜாய், ஒரு ஹாப்பினஸ். ஒரு கிறிஸ்தவனை முகத்தை பார்க்கும்போதே தெரியணும், உம்முன்னு இருக்கக்கூடாது. எந்நேரம் எப்ப பார்த்தாலும் கவலை தோய்ந்த முகம், வருத்தம் தோய்ந்த முகம், அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனா ஒரு பெரிய சந்தோஷம் முகத்துல இருக்கணும். எங்க இருக்குது? உள்ள இருந்து வரணும் அந்த சந்தோஷம். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகிறது கிடையாது, என்னை கைவிடுறது கிடையாது, எனக்கு அவர் உதவி செய்யறார். பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்க, 5ஆம் வசனம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார், கர்த்தர் உதவி செய்வார் அதுக்கு. அப்ப பாருங்க, நம்மோட உள்ளான மனுஷன் புது சிருஷ்டியா இருக்கிறது. புது சிருஷ்டின்னா கடவுள் அதை வந்து ஒரு பெரிய தேவ நீரூற்று மாதிரி மாத்திட்டு இருக்கிறாரு. நீரூற்றுன்னா என்னைக்குமே ட்ரையே ஆகாது, அது என்னைக்குமே வறண்டு போகாத ஒரு நீரூற்றாக அதை மாற்றி போட்டு இருக்கிறார். அப்ப இந்த நீரூற்றை பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சொல்லப்படுறது. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாம போக போறோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு இதை பத்தி ஒரு ஸ்திரீ இடத்துல பேசுகிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 4ஆம் அதிகாரத்துல இயேசு வந்து சீகார் எனப்பட்ட ஒரு ஊருக்கு போறாரு. அங்க வந்த உடனே ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. அந்த இடத்துல வந்து யாக்கோபனுடைய கிணறு இருக்கு. 6ஆம் வசனத்துல யோவான் 4:6 நம்ம வாசிக்க, யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாய் இருந்தது. சீஷர்லாம் அங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. ஏன்னா பசி எடுக்குது, இளைப்படைந்தவர, ரொம்ப டயர்டு, பசி வேற. சரி, இங்க கிணத்துல வந்து கிணத்தாண்ட வந்து உட்கார்றாரு. ஒரு நோக்கத்தோட அவர் வந்திருக்கிறாரு. 8ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சமாரியா நாட்ட ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால். எங்க வரனா? கிணத்துக்கிட்ட வர. இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தான் அப்படின்ற, நம்ம குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. நீ பாருங்க, நம்ம குடிக்க கொஞ்சம் தண்ணி கேட்டா யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? உடனே எடுத்து கொடுத்துரும். நம்ம வாட்டர் பாட்டில் இருந்தா கூட உடனே எடுத்து
கொடுத்துருவோம். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, யூதர்கள் சமாரியரோட சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்ரீ அவரை நோக்கி, நீங்க யூதர், நான் வந்து சமாரிய ஸ்ரீ, அப்படி இருக்க எங்கிட்ட எப்படி நீ தண்ணி கேட்கலாம்? இயேசு கிட்ட ஒரு விவாதம் பண்றாங்க. எப்படி கேட்கலாம்? இப்ப இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவையும், ஈவுன்னு என்ன? காட்ஸ் ஃப்ரீ கிஃப்ட். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் ஃப்ரீ கிஃப்ட். காட்ஸ் ஃப்ரீ கிஃப்ட் அவர்தான். தேவனுடைய ஈவு அவர்தான். தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இயேசு சொல்ற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஏமா நீ வந்து கடவுளுடைய ஈவு என்னன்னு தெரியல உனக்கு? உன்கிட்ட கேட்கறது யாருன்னு உனக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இந்த இடத்துல ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல இந்த ஸ்திரீகள் ஒரு தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய வாலிபர்ல செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த கிணற்றண்ட வருவாங்களாம். குடத்தை எடுத்துன்னு இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பாய் ஃப்ரெண்டை செலக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், அந்த வழக்கமா அப்படி நடக்கிறது உண்டு. அந்த இடத்துல வருவாங்க. அப்ப இந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. இந்த அம்மா கேட்கறாங்க, அதற்கு அந்த ஸ்ரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ளும் இடத்துல பாத்திரமும் கிடையாது, கிணறும் ஆழமா இருக்குது, அப்புறம் எப்படி எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பீர் அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்க. இந்த கிணத்தை எங்களுக்கு கொடுத்த யாக்கோபை காட்டிலும் நீர் பெரிய ஆளா? அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் இதுல குடித்தது உண்டே அப்படின்றாரு. இயேசு சொல்றாரு, இந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு தாகம் உண்டாகுமா? ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகமே உண்டாகாது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் சொல்றாரு பாருங்க. இந்த நீரூற்று, நான் கொடுக்கிற தண்ணீர் ஒன்னு இருக்கு, அந்த தண்ணீரை குடிச்சா ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது மட்டும் இல்ல, அவனுக்குள்ள அது நித்திய ஜீவ காலமாய் ஊறிக்கொண்டே இருக்கும், ட்ரை ஆகாது, வறட்சி ஆகாது. அதுல வந்து ஒரு பெரிய ஒரு வறண்டு போற நிலைமை வரவே வராது. அவனுக்குள்ள அது ஊறிக்கொண்டே இருக்கும், அந்த தண்ணி எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஆண்டவரே, நான் மொண்டு கொள்ள இந்த இடத்துக்கு வராமல் இருக்கவும், எனக்கு தாகம் உண்டாகக்கூடாது, மொண்டு கொள்ள இந்த இடத்துக்கு வரக்கூடாது, உள்ளே இருக்குதுன்னா நீங்க மட்டும் அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்தீங்கன்னா எனக்குள்ளே அது இருக்கும். ஒரு காலம் தாகம் உண்டாகுதுன்னா உடனே எனக்கு கொடுங்க, நான் அதை குடிச்சுக்கிறேன், எனக்கு தாகமும் வராது, இங்கேயும் நான் வர வேண்டிய அவசியமே கிடையாது, வேகாத வெயில நான் ஏன் இங்க வரணும் அப்படின்னு. உடனே இயேசு சொல்ற, சரி நீ போய் உன் புருஷனை கூட்டி கொண்டு வா. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு புருஷன் இல்ல. பாருங்க, இங்க வந்து இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்ப இருக்கிற புருஷன் கிடையாது. அப்ப இந்த இயேசு வந்து அந்த அம்மாட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் இந்த தற்காலிகமான ஒரு தண்ணீரை தேடி 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 அலையுது பாருங்க. புருஷன்னா ஐயோ ரொம்ப அன்பானவருங்க, அவரை மாதிரி இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாதுங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப அன்பானவருங்க, ரொம்ப நல்ல குணங்க. புருஷன் மேலேயே போய் நம்பிக்கை வச்சிருது, முழு நம்பிக்கை வச்சிருது, மனைவி மேலே முழு நம்பிக்கை வச்சிருது. மனைவி தாங்க எனக்கு உலகமே, என் உயிரே அவதாங்க. இந்த உலக பிரகாரமான அன்பையும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மேலையும் அதிகமான நம்பிக்கை வச்சிருது பாருங்க. அவர் அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் நிச்சயமா உண்டாகும் பாருங்க. ஆனா இவர் கொடுக்கிற தண்ணீர் பாத்தீங்கன்னா ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இந்த அம்மா பாருங்க, ஒரு புருஷன் ரொம்ப நம்பினாங்க, அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் போனவன இன்னொரு புருஷன், 2வது அவனை ஏமாத்திட்டு போயிட்டான். 3வது புருஷன் வந்து 2 பேரும் ஏமாத்தினாங்க. இவரு என்ன வந்து கைவிடவே மாட்டாரு, ஏமாத்தவே மாட்டாரு, என்ன ரொம்ப நல்லா வச்சுப்பாரு, இவர் மேல என் நம்பிக்கையை வைக்கலாம், தைரியமா வைக்கிறேன் நானு அப்படின்னு பண்ணாங்க பாரு. 3வது ஏமாத்திட்டு போயிட்டான், 4வது ஏமாத்தினான், 5வது ஏமாத்தினான். இப்போ ஒருத்தர் இருக்கிறான், அவனை நம்பலாமா வேணாமா அதுவும் தெரியல.
இது நடுவுல நம்ம செலக்ட் பண்றதுக்கு வராங்க. இயேசு அங்க ஒரு ஆண், அங்க ஒரு நிக்கிறார் இயேசு. 7வது செலக்ட் பண்றாங்க. ப்ராமிசஸ் நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். இந்த உலகம் எப்பவுமே அப்படிதான் இருக்குது. தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே ஊறுகிற நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று மாதிரி இருக்கும்ன்றார். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கணும். நம்முடைய படிப்பு மேல நிறைய பேர் நம்பிக்கை வைக்கிறோம், நம்முடைய திறமை மேல நிறைய பேர் நம்பிக்கை வச்சிடறோம், நம்மளுடைய வேலை மேல நம்பிக்கை வச்சிடறோம், நம்முடைய வருமானத்து மேல நம்பிக்கை வச்சிடறோம், நம்முடைய குடும்பத்தினர் மேல நம்பிக்கை வச்சிடறோம். எல்லாமே எனக்கு என் குடும்பம் தாங்க, அதை விட்டா நான் எங்கங்க போவேன், எனக்கு உலகமே இவங்க தான் அப்படின்னு இல்லைங்க. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மட்டும் நம்ம நம்பும்படியாக உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவர் மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவர் என்ன உயர்த்துவார், அவர் என்ன மேன்மைப்படுத்துவார், அவர் என்ன ஃபேமஸ் ஆக்குவார், அவர் நான் வெற்றி பெறுவதை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, இப்ப நீரூற்றுன்னு சொல்றாரு, இவர் என்னதான் சொல்றாரு, அப்படி என்னதான் சொல்றாருன்னு சொன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகுது. எங்கன்னா யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 37 39 வரைக்கும் இருக்கிற வசனங்களை இப்ப நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். யோவான் 7:37 39 வரை. இந்த நீரூற்றுனா என்னது, என்ன நீரூற்று அவர் சொல்றாருன்றதை பாருங்க. 37ஆம் வசனம், யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாட்களிலே நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவர்கிட்ட வந்து பானம் பண்றதுன்னா என்னது, அவரை விசுவாசிக்கிறது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது, அவர் வார்த்தை மேல நம்முடைய முழு நம்பிக்கை வைக்கிறது, அவர் சொன்னா கண்டிப்பா அவர் செய்வார்ன்றதை நம்புறது, அதான் வந்து பானம் பண்ண கடவன் சொல்றாரு. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், என்னங்க நீங்க உங்க பைபிளை பாருங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஒரு நதியா சொல்றாரு இல்ல, நதிகள், ஏராளமான நதி. சுகம் அது ஒரு நதி, பொருளாதார செழிப்பு அது ஒரு நதி, வெற்றி அது ஒரு நதி, குடும்ப சமாதானம் அது ஒரு நதி, மகிழ்ச்சி அது ஒரு நதி, சந்தோஷம் அது ஒரு நதி, ஜெயம் அது ஒரு நதி, தைரியம் அது ஒரு நதி. அப்ப பாருங்க, ஏராளமான நதி உள்ள. என்னதான் அவர் சொல்ல வர்றாரு, எங்க இருக்குது நதி, எனக்கு கூட கண்ணில் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நீங்க வந்து யோசிக்கலாம். அடுத்த வசனத்திலே அந்த நதி என்னன்னு சொல்றாரு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. என்ன சொல்றாரு, என்னை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளப்படுவார். என்னை விசுவாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தருள்வேன். அவர் வந்து எங்க பண்ணுவாரு, உங்களுடைய ஆவியோடு கூட ஒன்றாக ஆகிவிடுவார். ஹலோ, அவர் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து விடுகிறார். நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே ஆவியாக ஆக்கப்படுகிறார்கள். ரட்சிப்பின் போது இது நடக்குது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய ஆவியில அவர் தங்குகிறார். இவர் எங்க இருந்தாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இது யாரை பத்தி சொல்லி இருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி, இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்குது. அப்ப இந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறாரு, என்மேல் இருக்கிறார். எதுக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்கவும், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்ன பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அவர் இருக்கிறார். இப்ப அவர் வந்து நமக்குள்ள வந்திருக்கிறார்னா, இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள அவர்
வந்துட்டார். அவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர்? அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்குது. அருளும் ஆவி. இப்ப உள்ள என்ன மாதிரி ஆவியானவர் வந்திருக்கிறார்னா, ஞானத்தின் ஆவியானவர், the spirit of wisdom, the spirit of understanding. பாருங்க, இந்த வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமா நடத்துறதுக்கு வேண்டியது என்னன்னா தெய்வீக ஞானம். நிறைய பிரச்சனைகள் பாருங்க வாழ்க்கையில எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. குடும்பத்துல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, உறவுகள் மத்தியில பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில சில பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்கள் மத்தியில பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல. போய் எக்கச்சக்கமா பேசி, புத்தி இல்லாம, ஞானம் இல்லாம, அறிவு இல்லாம, புரிதல் இல்லாம பேசி எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுறோம், கெடுத்து போடுறோம் எல்லாத்தையும். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்பொழுது அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்னா, the wisdom, the spirit of wisdom and the spirit of understanding, புரிந்து கொள்ளுதலின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர். பாருங்க, நம்ம இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க உள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துறாரு பாருங்க. அவர் இந்த வார்த்தையின் மேல ஒரு பெரிய வெளிச்சத்தை போட்டு காமிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஞானம் உள்ளே வந்து விடுகிறது. உள்ள தெய்வீக ஞானம் வருது. அவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக ஞானம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக இந்த ஞானம் எப்படி வேலை செய்திருக்கிறது என்பதை கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் இந்த பார்வோன் ஒரு கனவு காண்றாரு. யாராலையுமே அந்த கனவை வியாக்கியானம் செய்ய முடியவில்லை. அப்ப இந்த கனவை வியாக்கியானம் செய்யறதுக்கு ஒருத்தராலும் கூடாமல் போயிட்டு என்று 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லியிருந்தது. இங்க 8ஆம் வசனம் சொல்லுது, காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டு, ஒரு தரிசனத்தை காண்றான், மனமெல்லாம் கலங்கி போயிடுது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாத்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். இந்த மந்திரவாதிகள் இதெல்லாம் ஆங்கில வேதாந்தத்தில் லேர்ன்டு, அதாவது கற்று தேர்ந்தவர்கள், பல மொழிகள், பல பாஷைகள், பல புத்தகங்களை கற்று தேர்ந்தவர்கள். அவர்களால இந்த சொப்பனத்தை ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்ப பாருங்க, இது எப்படி காரனை நோக்கி நல்ல கவனிங்க, தேவ ஆவியை பெற்ற உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், ஒரே ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை என்றான். நான் சொல்றேன், இந்த தேவ ஆவியானவரை பெற்ற நம்மளை போல வேற ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. எவனாலையும் உலகத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட நீங்களும் நானும் தீர்க்க முடியும். ஏனென்றால் இந்த ஞானத்தின் ஆவியானவர், உணர்வை அளிக்கும் ஆவியானவர், the spirit of wisdom and the spirit of understanding has come and live inside of us as a living stream. ஒரு ஜீவ நீரூற்று போல இப்ப உள்ள வந்திருக்கிறாரு. இப்ப ஒரு பிரச்சனை தீர்க்க முடியல, தடுமாறுறோம்னா என்ன பண்ணோம்? நம்ம யார்கிட்டயாவது கேட்கலாமா? இது ஏன் இப்படி இருக்குது? ஏன் இதுல ஒரு பெரிய ஒரு வெற்றி எனக்கு உண்டாவல? ஏன் இதே மாதிரி இருக்கிறேன்? பல ஆண்டுகளாக நான் இதுலயே உழண்டுனே இருக்கிறேனே, ஏன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லைங்க, உள்ள கேட்கலாம். ஏன்னா தேவ ஆவி உள்ள இருக்கு. இந்த உலகத்துல கற்று தேர்ந்தவர்கள் கூட விடுவிக்க முடியாத பல ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். உள்ள இருக்கிறவரை கேட்கணும். ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா புது சிருஷ்டி ஆக்கப்பட்டு இருக்கிறோம் சொன்னா என்ன நடந்துக்குதுன்னு தெரியல. ஹலோ, இது ஒரு முறை நடக்கலங்க. இன்னொரு இடத்துல உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்போம். அந்த இடத்துல நாம பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க, 2:10 வாசிக்க. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில ஓராள் கூட கிடையாதுன்னா.
என்ன பிரச்சனைங்க தெரியுங்களா? இப்போ இந்த பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சர் அவர் என்ன பண்றாரு, ஒரு கனவு காண்றாரு. கனவு கண்ட உடனே அவர் பாபிலோன்ல இருக்கிற மொத்த படிச்ச ஆளுங்களும் கூப்பிடுறாரு, வாங்கடா மொத்த பேர் வாங்க. வந்து சேர்ந்த உடனே ஒரு மீட்டிங் வைக்கிறார், ஜெனரல் பாடி மீட்டிங் வைக்கிறாரு. மீட்டிங்கை வச்சு இப்போ வந்து நான் ஒரு கனவை கண்டு இருக்கிறேன், அதனுடைய அர்த்தத்தை நீங்க சொல்லணும். சரி ராஜாவை, கனவு என்ன கண்டிங்க சொல்லுங்கண்ணா. இந்த கதைலாம் வேணாம், நான் கனவை சொல்லிட்டேன்னா எத்தையாவது ஒன்று சொல்லி இதுதான் அதனுடைய அர்த்தம் நீ சொல்லிடுவேன். அதனால நான் கண்ட கனவு என்னன்னு சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். இப்பதான் பாருங்க எல்லாருக்கும் திகில் வந்துச்சு. எல்லாம் வந்து எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. முயற்சி பண்ணி பார்த்துட்டு ராஜா கிட்ட வந்து சொல்றான், ராஜாவே இந்த காரியம் ரொம்ப கடினமான ஒரு காரியம், மிகவும் அருமையானது. ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோசியர்னிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டது இல்லை என்றார். என்ன பாருங்க, இந்த ஆவியானவர் உள்ள வர்றது எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு மகத்துவமான ராஜா எவனுமே இந்த மாதிரி கேட்டதே கிடையாதுங்க. கனவு என்னன்னு சொல்லி அர்த்தம் கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தத்தை நாங்க சொல்றோம். ஆனா கனவே நாங்க சொல்லணும்னா உன் தலையில வந்த கனவு எனக்கு எப்படியா வரும்? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? 11ஆம் வசனத்துல அவங்கள என்ன சொல்றாங்க, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய. நல்ல கவனிங்க, ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவர். இது வரைக்கும் எந்த ராஜா இந்த மாதிரி கேட்டது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்டளை பிறப்பித்து கொண்டு ராஜா கோவம் வருது பாருங்க. எல்லா ஞானிகளும் க்ளோஸ் பண்ற, தலையை வெட்டுறான். 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகின் இடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை, இந்த மாதிரிலாம் நடந்ததுப்பா, இந்த கனவும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்ற ராஜா, எவனாலுமே அதை பண்ண முடியல. அப்பனா தலையை வெட்டு அப்படின்ட்டாரு. தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணான். தைரியமா ராஜா கிட்ட போறான். என்னன்னா ராஜாவுக்கு வந்து அதே கனவு இவனுக்கு வரணும். அது மட்டும் இல்ல, அதை இன்டர்பிரட்டும் பண்ணணும், அந்த கனவை வியாக்கியானமும் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? போய் தவணை கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. 17ஆம் வசனத்துல பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூடிய அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக தன்னுடைய தோழர்களுக்கு, அனனியா மீஷாவில் அசரியா போன்ற தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், கடவுள் இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தணும், அந்த மறைபொருளை தேவன் பரலோகத்தின் தேவன் எனக்கு வெளிப்படுத்தணும். 19ஆம் வசனம் சொல்லுது, பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. என்ன மாதிரி ஒரு ஞானம் பாருங்க, என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்ன இந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு உள்ள வந்திருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்திருப்போமா? நாம பாருங்க, பிசாசு சின்ன சின்ன விஷயங்களாம் நமக்கு முன்னாடி வைக்கிறான். ஒரு சின்ன பண பிரச்சனை, ஒரு சின்ன ஃபீஸ் பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு தொய்வு, பொருளாதார தொய்வு, ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையே நாம் நோக்கி பார்க்கும்படி செய்யறான. உள்ள ஒரு பெரிய நீரூற்று ஆக்கி இருக்கிறாரு கர்த்தர், உள்ள பெரிய ஞானத்தின் ஆவியானவர் இருக்கிறாரு, உள்ளத்திலே பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க. என்னைக்கும் இதை யோசிச்சதே கிடையாது. இன்னைக்கு யோசிக்கணும், நீங்க இன்னைக்கு யோசிக்கணும். இவ்வளவு பெரிய ஞானம். நான் சொல்றேன், நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல ஒரு மாபெரும் பிரச்சனை எழும்புகிறதுன்னு சொன்னா அதை உங்களை கொண்டு கர்த்தர் தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தெய்வீக ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு கொடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வை நீங்கள் கொடுக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அது மூலமா அவர் நாம மகிமைப்படணும். அதுக்காக தான் அந்த பிரச்சனையே வருது. பிரச்சனை வந்த உடனே போயிடம் போலகிறீங்க வேலை அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க வரட்டும், அது நல்லதுதான். அது உடனே ஜப குறிப்பு கொடுக்க கூடாது. வேலை போயிடும் போலகுதுங்க, எல்லாருக்கும் ஐடியில மொத்த பேருக்கு வேலை போயிடுது, எனக்கும் அடுத்து வேலை போயிடும் போலகுது, தயவுசெய்து பிரேயர் பண்ணுங்க எனக்காக. போட்டங்க, எல்லாருக்கும் போகலாம், ஆனா உங்களுக்கு போகாது. ஏன்னா உங்களுக்கு the spirit of wisdom, the spirit of understanding, you are a problem solver in your company, in your business. நீங்க தான் ப்ராப்ளம் சால்வரா இருக்கிறீங்க. ஹலோ, கடவுள் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனம்லாம் வெளிப்படுது. மறைபொருள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ராஜா கிட்ட தைரியமா போய் பேசுறான்.
ராஜாவே நீர் கண்ட தரிசனம் இதுதான், அவனுடைய அர்த்தமும் இதுதான். இதெல்லாம் சொன்ன உடனே 2ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழுந்து, யாரு? ராஜா தானியேலை வணங்கி, ஹலோ, தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்க செலுத்தும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். பாருங்க, கடவுளாவே ஆக்கிட்டாங்க அவனுக்கு முன்னாடி முகம் குப்புற. யார்? ராஜா. என்னையாவது எவனாவது பண்ணுவானா? வெளிப்படுற இன்னும் சொல்லிட்டே போலாம். ஒரு ராஜா அனுப்புறான், போய் அந்த ஆளை பிடிச்சிட்டு வாடான். ராஜா அனுப்பின உடனே அவன் சொல்றான், இங்க இந்த எந்தெந்த இடத்துல இந்த ராஜாக்கு விரோதமாக பதிவு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? அவன் அந்த தீர்க்கதரிசினால சொல்லவே முடியும். அப்ப பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6:8. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரோட ஆலோசனை பண்ணினான். யாருக்கு? இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணோம். இந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்? ஒரு பதிவிடைகளை வைக்கணும், மறைஞ்சிருந்து தாக்குதலுக்கு ரெடி ஆகணும். சீரியாவின் ராஜா இதெல்லாம் ஆலோசனை பண்றான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆணை அனுப்பி இன்னென்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேகம் தரை தன்னை காத்துக்கொண்டான். இந்த காரியத்தை நிமித்தம் சீரியரின் ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, தம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். என்ன, எப்படி போட்டு எவ்வளவு ரகசியமா பிளான் போட்டு திட்டம் போட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமா போனாலும் அவன் எல்லாமே அந்த ராஜாவுக்கு தெரியுது. நம்மால யாரோ ஒருத்தன் உளவு சொல்றான் அப்படின்னு உடனே இந்த ராஜாவினுடைய ஊழியக்காரன் ஒன்னு சொல்றான் பாருங்க, 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில பேசுகிற வார்த்தைகளும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். ஜாக்கிரதையா, பெட்ரூம்ல பேசினா கூட அவன் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மனுஷன் தேவனுடைய ஆவி இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்களும் நானும் கூட இதே தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா இருக்கிறோம். உள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் யாரு? ஞானத்தையும் தெளிவையும் ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர். the spirit of wisdom and the spirit of understanding. நான் சொல்றேன், உள்ள நோக்கி பார்க்கணும். எங்க பார்க்கணும்? எங்க பார்க்கணும்? உள்ள நோக்கி பார்க்கணும். ஒரு பொருளாதார பிரச்சனை வருது, என்ன பண்ணணும்? உள்ள நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்யட்டும்? என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு, அதை செய்யணும். பாருங்க, ஒரு குறைச்சல் வருது, என்ன பண்ணும்? உள்ள நோக்கி பார்க்கணும். ஞாபகம் இருக்கா? யோவான் வல்லமை உள்ளவரா இருக்கிறாருங்க. உள்ள இருந்து மொண்டு எடுக்க வேண்டும். என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினாலே உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான இடத்துல பேசணும். ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில சுகம் உண்டாகட்டும், பொருளாதாரம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், பினான்சியல் ஃப்ரீடம் உண்டாகட்டும், பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும் என்று சொல்லணும். பாருங்க, ஒரு பெரிய பிரேக் த்ரூ நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பெரிய பிரேக் த்ரூங்க. நான் சொல்றேன், என்ன பண்ண? விசுவாசிக்கணும். உள்ள இருக்கிறவரை கேட்கணும். போய், ஆண்டவர் நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதே மாதிரி செய்ய. அவர் சொன்னார், இந்த 6 கற்சாடியே தண்ணி நிரப்பு. சில நேரங்கள் அது வேடிக்கையா கூட இருக்கலாம், ஆனா அதை பண்ணுங்க. ஒரு தீர்க்கதரிசிட்ட ஒரு அம்மாட்ட அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாவலான்னு இருக்கிறோம். 2 தான் வரும். ஒரு சப்பாத்தி அவனுக்கு, ஒரு சப்பாத்தி எனக்கு. 2 பேரும் சாப்பிட்டு சாவலான்னு இருக்கிறோம். என்ன பண்றது? கர்த்தர் ஒரு பெரிய ஐடியா கொடுக்குறாரு. நீ போய் உன்னோட வார்த்தையின்படியே ரொட்டியை சுடு, ஆனா முதல்ல என்ன பண்ணு? எனக்கு எடுத்துட்டு வா, எனக்கு எடுத்துன்னு வா. அப்படி செஞ்சினியா இந்த பஞ்ச காலம் முழுவதும் பானையில மா குறையறதே கிடையாது, எண்ணெய் செலவழிந்து போறதே கிடையாது. பாருங்க, இந்த பிரின்சிபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள இருக்கிற ஆவியானவரை கேட்கணும், என்ன பண்ண சொல்றாரோ அதை பண்ணணும். நான் சொல்றேன், உங்களுக்கு கேட்கும்பொழுது பொருளாதார விடுதலை வேணும் கேட்கும்போது உள்ள இருந்து ஒரு பெரிய விருப்பத்தை கொடுப்பாரு. என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. இந்த ஆளுக்கு இதை கொடுன்னு சொல்லுவாரு. நான் பாருங்க, அது இன்னைக்கு வரைக்கும் கீழ்படுகிறேன். நான் எதையுமே யோசிக்கிறதே கிடையாது. அவர் சொல்லிட்டாருன்னா உடனே கீழ்ப்படிஞ்சிருவேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், பெருசா ஏதோ எனக்கு கொடுக்கறதுக்காக தான் இதை சொல்றாரு. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உடனே கீழ்ப்படிஞ்சிருது. அதை கீழ்ப்படிஞ்சு அது மாதிரி நான் செய்வேன்.
அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் மாபெரும் விடுதலையை எனக்கு கொடுக்கிறார். பொருளாதார விடுதலை உண்டாகுது, பொருளாதார செழிப்பு உண்டாகுது, வெற்றி உண்டாகுது, ஆசீர்வாதம் உண்டாகிறது, பெரிய வளர்ச்சி உண்டாகிறது, பெருக்கம் உண்டாகிறது. பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அதுக்காக வச்சிருக்கிறார். உள்ள பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். உள்ள இருக்கிறார் ஆவியானவர். எத்தனை பேர் சொல்றீங்க உள்ள எனக்குள்ள இருக்கிறாரு? இனிமேல் நான் இன்னைக்குல இருந்து அவரை கேட்க போறேன். வேலையில பிரச்சனையா அவரை கேட்க போறேன். ஆவியானவரை நான் என்ன பண்ணணும்? இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும், நான் என்ன பண்ணணும்? பொருளாதாரத்துல பிரச்சனையா உள்ள இருக்கிறவரை கேட்கணும். சரீர சுகம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா, சவாலா இருக்கா, உள்ள இருக்கிறவரை கேட்கணும். நான் என்ன பண்ணட்டும் ஆவியானவரை? இதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேண்டும். இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். சரீர சுகம் வேணுமா, இல்ல பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா, பொருளாதார ஒரு பெரிய விடுதலை வேணுமா, ஒரு பெரிய பினான்சியல் பிரேக் த்ரூ வேணுமா, நீங்க முன்னாடி வரலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நான் ஒரு பாடலை பாட போறேன். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான மூவுக்காக நம்ம வெயிட் பண்ண போறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம சார்ந்து கொள்ள போறோம். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், விசுவாசத்தோட முன்னாடி வாங்க, தைரியமா வாங்க. இது 4வது வாரம் இதை நான் பிரேயர் பண்றது. ஏற்கனவே ஒருத்தருக்கு அற்புதம் நடந்திருக்குது. என் மனைவிக்கும் ஒரு அற்புதம் நடந்திருக்கு. சரீரத்தில் பெரும் சுகம் உண்டாயிருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல என்னென்னமோ மெடிசன் சாப்பிட்டா அதெல்லாம் செட்டே ஆகல. ஆனா இப்ப எல்லாத்தையும் சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. ஒரு பெரிய விடுதலை அவளுக்கும் உண்டாயிருக்குது. நான் சொல்றேன், விசுவாசத்தோட முன்னாடி வாங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். கீபோர்டு விசுவாசத்தோட வாங்க. உங்களுக்காக நான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் ஆவியானவர் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கட்டளையிட போறார். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜ் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு 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 பெரிய கட்டுகள் இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து அவர் விடுதலையாக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். வாங்க, வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Father. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Oh, we praise you Jesus. Holy Spirit, we welcome you in this place, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இது விடுதலையின் நேரமா இருக்கிறது. இது ஆசீர்வாதத்தின் நேரமா இருக்கிறது. அற்புதத்தின் நேரமாய் இது இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கிறது. விசுவாசத்தோடு முன்னாடி வாங்க, தைரியமா வாங்க, வெட்கப்படாதீங்க. இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை பல ஆண்டுகளாக நீங்கள் இதுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். Holy Spirit, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father,
art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Rababababalaramadanama, Oribahalaramarashandalabarabababa, Orahallereramamamama. Omnipotent Father of mercy, omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Hallelujah. Oh, we worship you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Father, worship you, Lord. Holy Spirit. Hallelujah, hallelujah. Hallelujah. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. Thank you Jesus, I praise you Lord. I worship you Lord. ஆண்டவரே சுகத்தை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. I praise you Lord. I praise you Lord. I praise you Lord. I praise you Jesus. I praise you Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே ஒரு பெரிய பொருளாதார விடுதலை ஆண்டவரே. ஆண்டவரே நான் பேசுகிறேன். In the name of Jesus, I declare a financial breakthrough. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. Oh, மக்கு நன்றி செலுத்துறோம். Receive it in the name of Jesus. இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பல ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த எல்லா பண வரவுகளும் உங்களுக்கு வருகிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில் மேல் நோக்கி செல்ல போகிறது. லாஸ்ட்ல போன எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு லாபத்திற்குள்ளாக அவர் கொண்டு செல்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சரீர சுகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க முன்பாக வாருங்கள். தயவு செய்து முன்பாக வாருங்கள். யாருக்கெல்லாம் சரீர சுகம் வேண்டுமோ நீங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நர்மையான பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சரீர சுகம் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நதி போல புறப்பட்டு செல்வீராக. In the name of Jesus, I curse every diseases. Oh, in the name of Jesus, I declare health, Father. In the name of Jesus, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். Heal in the name
of Jesus. Be healed in the name of Jesus. Be healed in the name of Jesus. Be healed in the name of Jesus. Hallelujah. Thank you for the healing power of Father. Hallelujah. Thank you for the healing power that flows through their bodies, oh Father, in the name of Jesus. I pray for her, oh Lord, in the name of Jesus. I declare health, Lord. I declare healing, Lord, in the name of Jesus. I curse every disease, oh Father. I curse every pain, oh Father. Oh, let the Holy Spirit flow through her body, oh Father, in the name of Jesus. By the power of the Holy Ghost, I declare Jesus, be healed in the name of Jesus. ஆண்டவரே, உடல்ல இருக்கிற எல்லா கோளாறுகளும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். In the name of Jesus, let the Holy Spirit flow through her body, oh Father. Hallelujah. Hallelujah. I declare miracles, oh Father. I declare miraculous healing power, oh Father. Let the power of the Holy Ghost touch this child, oh Father. In the name of Jesus, I pray, Lord. In the name of Jesus, I pray for my daughter, oh Father. In the name of Jesus. Oh, be healed in the name of Jesus. Be healed in the name of Jesus. Hallelujah. I declare miraculous healing, oh Father. I declare supernatural healing power of God touches this daughter, oh Father. Hallelujah. Thank you for the healing power, Lord. Thank you for the healing power, Lord. Father, I pray for my sister, oh Father. In the name of Jesus, I declare health, Lord. I declare healing power, Lord. Touch this body, oh Father. In the name of Jesus, let the Holy Spirit take over this body, oh Father. Hallelujah. Hallelujah. I come against every principalities and powers of darkness, oh Father. In the name of Jesus. Oh, hallelujah. I declare supernatural healing power of the Holy Spirit, oh Father. In the name of Jesus, I pray for my sister, oh Father. Hallelujah. Praise the Lord. I declare miraculous health over her body, oh Father. In the name of Jesus. In the name of Jesus. By the power of the Holy Ghost, I declare health, Lord. Hallelujah. Riba labara shandala mahara dalabara nibara handa rebe rakarala rabosh terebe liba baba baba rakamaranda la baba baba. Miraculous healing. Hallelujah. 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 In the name of Jesus. In the name of Jesus. Hallelujah. In the name of Jesus, I pray for my sister, oh Father. In the name of Jesus, I bless her in the name of Jesus. Father, in the name of Jesus, I declare supernatural healing power to take place in her body, oh Father. I speak supernatural miraculous healing power of the Holy Spirit, oh Father. Oh, hallelujah. Hallelujah. We believe in the Holy Spirit, oh Father. ஆண்டவரே, எங்களை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீரே. அருமையான இந்த மகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், சுகம் என்கிற நதி, பொருளாதார செழிப்பு என்கிற நதி புறப்பட்டு ஓடட்டும் என்று ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I bless her, Father. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, மகளுக்காக ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I bless her, Father. In the name of Jesus, குறைவுகள் நீங்கட்டும், தாழ்ச்சிகள் நீங்கட்டும். ஆண்டவரே, பெரிய லெவல்ல வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். The spirit of wisdom and spirit of understanding இந்த பிள்ளைகள் மேல தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. 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 Pray for my daughter, Father. ஆண்டவரே, கிருபைக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஞானத்தின் ஆவியும் உணர்வை அளிக்கிற ஆவியும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. சரீரத்தில் பரிபூரண சுகம் ஆட்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகள் ஜென்சிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற மகளாக விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அருமையான மகள் ஜெபஸ்ரீக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. In the name of Jesus, I declare supernatural miracles, of Father. In the name of Jesus, I pray for this daughter, of Father. In the name of Jesus, I declare supernatural miracles, Lord. Hallelujah. Hallelujah. Fill her with your wisdom and knowledge, of Father. Hallelujah. In the name of Jesus. Hallelujah. I pray for my son. In the name of Jesus, let the Holy Spirit guide him. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, மனதையும் ஆவியும் ஆண்டவரே பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியே ஜெபிக்கிறேன். இந்த வாலிப பிராயத்தில் யோசேப்பை போல ஆண்டவரே இவன் வளரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே போகிற இடங்கள்லாம் ஒரு பெரிய ஆண்டவரே ஞானமும் உணர்வும் அண்டர்ஸ்டாண்டிங் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். வீட்டிற்கும் சமுதாயத்துக்கும் சபைக்கும் ஆண்டவரே பெரிய சாட்சியாக ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஹalleluya, hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, I pray for my son, Father. In the name of Jesus, I bless him in the name of Jesus. Ribahala mana rashandala bara hebara hande hebere diora la rabakama baba. In the name of Jesus, I declare supernatural healing power of the Holy Spirit touch him, oh Father, in the name of Jesus. Hallelujah. ஆண்டவரே வியாதிகள் வேரோட பட்டு போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அற்புத சுகம் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இவர்கள் மேல பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சரீர சுகம், பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பேசுகிறேன். in the name of Jesus. கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிசாசினுடைய வஞ்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற திராணி ஆண்டவரை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். in the name of Jesus. ஆண்டவரே இந்த இருள் உலகத்திற்கும் பிசாசின் உலகத்திற்கும் ஒரு பெரிய நைட் மேராய் மகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். மூலமாக பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அருமையான என் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus, I bless her, Lord. I bless her business, oh Father. In the name of Jesus, I declare a supernatural financial breakthrough, Father. In the name of Jesus, I declare breakthroughs. I declare open doors before her, Father. In the name of Jesus, இவர்களுடைய கரத்தின் மூலமாக கோடிக்கணக்கான பணங்கள் ஆண்டவரை புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உள்ளே வரட்டும், புறப்பட்டு செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதற்காக இவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ஞானத்தினாலே ஞானம் உணர்வு அளிக்கிற ஆவி தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழட்டும் என்று ஜெபிக்கிறேன். அருமையான இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் வேரோட பட்டு போகட்டும். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ரிபஹலமன ரபா ஷெந்தரே பெஹலியாந்தர மக்குரபா ரபா லிபஹரமன ரபா ஷபர ஹந்தரபே ரியாக்கபா பாபா. ஆண்டவரே சிருஷ்டிகரை நினைக்கட்டும். ஆண்டவரே கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிற மகளாக மாற்றுவீராக. ஞானமும் உணர்வும் அண்டர்ஸ்டாண்டிங் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா என் மகளுக்காக மகனுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே வல்லமையாக இந்த தம்பி எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும். சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் டிக்ளேர் பண்ணுகிறேன். ஆண்டவரே in the name of Jesus. Hallelujah. I praise the Lord. Hallelujah. I pray for Gabriel, Lord. In the name of Jesus, I bless him. Hallelujah. In the name of Jesus, by the power of the Holy Ghost, I declare supernatural financial deliverance and breakthrough, oh Father. In the name of Jesus, bless him, Lord. Make his name famous and distinguished, oh Father. Make him be a blessing to many others, oh Father. Hallelujah. 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 In the name of Jesus I praise. Hallelujah. கர்த்தாவே அருமையான இந்த தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவருடைய காதுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். in the name of Jesus. ஆண்டவரே இந்த காதுகள் திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். in the name of Jesus. I bless him in the name of Jesus. Supernatural miracle நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்ப அற்புத சுகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே டாக்டர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே தேவன் கைவிடாத தேவனா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, I declare, I decree supernatural miraculous healing, Lord. Hallelujah. Let your power flow through him, oh Father, in the name of Jesus. Thank you for the healing, oh Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. In the name of Jesus, I pray for my daughter, oh Father. In the name of Jesus, I bless her, Lord. Hallelujah. ஆண்டவரே தானியேலை போல, ஆண்டவரே ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறொரு தேவனை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று ராஜாவுக்கு தெரிய ஒலாவதாக என்று சொன்னது போல் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தருக்காக ஒரு ஸ்டபர்னஸ் நீ தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே திபரா சந்தரா மா லுராதரா மாக்கர சத்
திரீரியாம் பலபா லிபஹனமன ரா சந்தரமோ ரதலபரா கரபதலமா. ஹalleluya. ஆண்டவரே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒரு பிள்ளையாக நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. ஹalleluya. Let us do great exploits for God of Father. In the name of Jesus I bless it. Hallelujah, hallelujah. I pray for Ezra, Father, in the name of Jesus. Thank you for the anointing that you have placed upon him, oh Father. Thank you for the calling you have called him, oh Father. In the name of Jesus I bless him, oh Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான விதத்தில் இந்த பிள்ளைக்குள்ளிருந்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பல அற்புதங்கள் நடக்கட்டும், பொருளாதார விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. I praise you Lord, I worship you Lord, I praise you Father. Hallelujah. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We thank you for the supernatural mighty move of the Holy Spirit Lord. In the name of Jesus I declare health, wealth, blessings, increase Lord, in the name of Jesus. அவர்கள் வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி, அங்கிருந்து அவர்களை மேலே தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆண்டவரே வியாதியின் மத்தியில் இருந்தாலும் அங்கிருந்து அவர்களை நீர் தூக்கி எடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உள்ளே தேவனுடைய நீரூற்றாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் உள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம் ஆண்டவரே மக்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சரீர சுகம் மக்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.